தொலைபேசி வாயிலாக இணைகிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய விலகலை அறிவித்திருக்கிறார், எப்படி பார்க்கிறீங்க? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த முடிவில் உறுதியாக இருப்பாரா என்பது கேள்விக்குறிதான். ஏன்னா திரும்ப ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இவரிடத்துல பேசுகிற பொழுது இவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து அவர் விஜயோடு கூட்டணி அமைப்பார் என்று பரவலாக ஒரு செய்தி. அடுத்து இன்று காலை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்கிற அந்த செய்தி. இதெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகளை தான் உருவாக்குது. அப்ப இந்த முடிவில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அவர் பயணித்தால் நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் அவரை ஆதரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் திரு ஸ்டாலின் திமுகவோடு உறவு, அடுத்து மீண்டும் பாஜகவோடு அந்த கூட்டணி பரிசீலனை என்கிற நிலைப்பாடுகள் வருகிற பொழுது அவர் பலகீனமாவதற்கு தனித்து விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இல்ல, இப்ப தனித்து விடப்பட்ட காரணத்தினாலதான விலகல் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதுதானே அவருடைய ஆப்ஷன். இல்ல, விலகல் என்று அவர் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். அவரது நலம் விரும்பிகள் பத்திரிகையாளர் திரு குருமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிற பொழுது தன் முடிவை அவர் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்றுதான் நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி திரு கே சி பழனிசாமி. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.